என்ன செய்யற? எதுவும் இல்ல. நாக்கால மூக்கு தொட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் நாக்கால மூக்கு தொட்டிட்டு இருக்கேன். நல்ல வேலை. நாக்கால தலையை தொட்டா முதல்ல இரவு நடக்கும்னு சொல்லல. எங்க நீ தொட்டு காமி பார்க்கலாம். எனக்கு வேற வேலை இல்ல. ஒரு தடவை கல்யாணம் ஆகுயா? ஒரு தடவை தொட்டா என் கண்ணு. நாக்கால மூக்க தொட்டா கல்யாணம் நடக்கும். பரவாயில்ல பரவாயில்ல. என்னது பாத்தியா? மூக்க நாக்கால தொட முடியாது உனக்கு. போக போக இன்னும் நிறைய பிரச்சனை வருயா. கிளி மூக்கு கில்லாடி. நாக்கால மூக்க தொடுறது இருக்கட்டும், மூக்க தாண்டி நெத்தியே தொடுறேன் பாக்குறியா? எங்க தொட்டு காட்டு பாக்கலாம். தொட்டு காட்டணும்னா நீ இந்த சைட் திரும்பு கண்ணு. சரியா பாரு. நில்லு நில்லு. எங்க ஓடுற? ஓடாம பின்ன என்ன செய்யறதா? திரும்ப. நாக்கால மூக்க தொட சொன்னேன். அதுக்காக ஏன் நாக்கால உன் மூக்க தொட்ட? அட ஐயோ ஐயோ. What is this public nuisance? ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு திருவிழா பார்க்கிறதுக்கு வந்திருக்கா. அவளை நீ கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறியா? யோ பெருசு, நான் உனக்கு முத்தம் ஒண்ணும் கொடுக்கல. நாக்கால மூக்க தொட்டேன், அவ்வளவுதான். அதென்ன நீ சும்மா தலையை சொல்லிட வேலையை நினைச்சுக்கிட்டியா? இந்த விஷயம் அவங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா மூக்கு கட்டி பண்ண இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுமா? அம்மா, மல்லிகைப்பூ மாதிரி இங்க வந்த, கசங்கி போன காகித பூவா போன. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அம்மா. என்ன நீ மன்னித்தேடுமா, மன்னித்தேடு. ஓவர் ஆக்டிங் முதல்ல நிறுத்திய. நீ எந்த எண்ணத்துல இவளை கூட்டிட்டு வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு திருவிழாவில் இவளை பார்த்ததும் எனக்கு பிடிச்சதுனாலதான் வீட்டுக்குள்ள வரவிட்டேன். என் அந்தஸ்துக்கு இவ தகுந்தவங்கிறதால என் வீட்டுல தங்க வைத்தேன். நான் நினைச்ச குணமெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட உள்ளதால நான் இவகிட்ட இவ்வளவு நாள் நெருக்கமா பழகல. நீ பழகினது இருக்கட்டும், இவ கல்யாண விஷயத்தை சொல்லு. இவள ஊன்னு சொல்லுங்க. ஊன்னு சொல்ல இப்பவே சீதாராமர் கல்யாணத்துக்கு வச்சிருக்கிற தாலி எடுத்து இவ கழுத்துல கட்டுற. ஊன்னு சொல்லு. ஊன்னு சொல்லுமா. ஊன்னு சொல்லுமா. ஊன்னு சொல்லுமா. சொல்லுமா. ஊன்னு சொல்லுமா. ஒரே ஒரு தடவை. அம்மா அது இல்ல. தாலி கட்டும் சுபமுகூர்த்தத்தை கிரகராஜன் நிர்ணயிக்கவே கொஞ்சம் அழகு பத்திரிக்கையை அஷ்டதிக்கு பாலகர் தந்தனரே. முக்கோடி தேவர்கள் முன்னின்று வாழ்த்து வைகுண்டமே மண்ணில் இறங்கி வந்ததே. கல்யாண வைபவம் காண கோடி கண்களும் போதாதம்மா. கல்யாண வைபவம் காண கோடி கண்களும் போதாதம்மா. தசரத ராமனை சீதாராமனை நாட்டம் சவளைய பிங்கே. தசரத ராமனை சீதாராமனை நாட்டம் சவளைய பிங்கே. நம்ம இந்திராமா அம்மாடி, உன்னை ஊர் முழுக்க தேடி நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். நீ எங்கேயாவது மாறுவேட போட்டியில கலந்துகிட்டு இருப்பேன்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நான் சொன்னது உங்க அம்மா. நாம வேஷம் போட்டு நடிச்சாலும் உயர்ந்த ஸ்டேஜில் தான் போடணுமே தவிர வீதிக்கு வந்து போடக்கூடாதுமா. ஏய் சுரங்கம், என்ன வேஷம் கீஷன் என்னென்னமோ பேசிட்டு போற? எப்படி இவ்வளவு உனக்கு தெரியும்? உன் பேரு என் பேரு யாருக்கும் தெரியாது. சார், பார்வதி பண்டிட்டோட பொண்ணை எல்லாருக்கும் தெரியும். பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? ஓஹோ, மாறுவேஷ போட்டியில முன்னாடி இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்ல மறந்துருக்கா. இங்க பாரு, நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா?
நீங்க தான் எனக்கு இஷ்டங்க. நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? உங்க மேல உள்ள ஆசையில தான் இப்படி செஞ்சேன். நீ பார்வதி பண்டிட்டோட பொண்ணா? ஆமா. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? எப்படிப்பட்ட சம்பந்தம் லண்டன் அமெரிக்காவில் உள்ள கோட்டீஸ்வரன் கட்டி கொடுக்க முடிவு செஞ்சிருந்தேன். எதுக்கடி இந்த வேலை செஞ்ச? இப்ப சொல்ற கேட்டுக்க. இனிமே நீ அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது. அம்மா, அவர் முகத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு நான் பெர்மிஷன் கேட்கறதுக்காக இங்க வரல. அவரோட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். வாய மூடி. இந்த மாதிரி ஆளுங்க விரும்புறது உன்னை இல்லடி, உனக்கு இருக்கிற ஆஸ்தியும் அதுக்கு பின்னால இருக்கிற சார் பார்வதி பண்டிட்டோட அந்தஸ்தையும். தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன கிட்டேயே சேர்த்திருக்க மாட்டாரு. இப்போ தெரிஞ்சிட்டதுனால என்ன மறுபடியும் அவர் ஏத்துக்குவாரோ மாட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன்னை பத்தி ஒரு பெரிய கனவை கண்டுகிட்டு இருக்கேன்டி. உன்னை ஐஏஎஸ் படிக்க வச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீயும் தொடப்ப கட்டியோட காசிட கூட்டத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்றேன். கலெக்டர் ஆவறதை விட மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். அப்படின்னா என் பேச்சை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அக்காஜி, நீ சும்மா இரு தம்பிஜி. ஏய், என் பேச்சை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அக்காஜி, தம்பிஜி நீ சும்மா இரு. அந்த ரவுடி பையனை கட்டிக்கலையா? அம்மா, அவரை ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி செய்வ? என்னடி செய்வ? நான் என் முடிவை சொன்னேன், அதுக்காக ஏன் சத்தம் போடுறேன்? அக்காஜி, அக்காஜி, நீ இங்க வா. நானே என் முடிவை சொல்லிடுறேன். நாயர், ஆஸ்தியில் அவளுக்கு சேர வேண்டிய பாகம் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு அவகிட்ட தந்துருங்க. செக்ரட்டரி மேடம், எல்லா பேங்க்ல அவ பேர்ல போட்டு வச்சிருக்க அக்கவுண்ட் அவ மூஞ்சில வீசுங்க. ஓகே மேடம். தம்பிஜி, அக்காஜி, அவளுக்கு சேர வேண்டிய நகை பணம் புடவைங்க அவளை எடுத்துட்டு போக சொல்லு. அக்காஜி, சொன்னதை செய். புரோகிதரே, இன்னையோட என் பொண்ணு இந்திரா செத்து தொலைஞ்சிட்டா. நான் அவளுக்கு பிண்ட பிரதானம் செய்யணும். மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. பார்வதி புத்திரம் இந்திரா கன்யானம் மரண சமய திலந்தர்ப்பணம் கரிஷ்யே. ஓம் அயோத்யா மதுராமாய ஆதித்யவந்திகா ஓடிசாரவதிதேவா சப்ரைதமோதராயிதா அம்பாதி தமிஷ்யாமி திரைவனமதாம் இதி பிரமாணி தமம் சாதி வாசபலேமரே ஸ்ரீவைலம் சாதி வேதாளம் ஹஸ்தே தமதீரம் பஞ்சக்ஷேத்ரபதே நித்யம் மகாபாதகநாசனம் சம்பன்ய தேவாய கோவிந்தம். தம்பிஜி, அக்காஜி, வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரை தலை குளிங்க. இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அந்த பிச்சை எடுத்துட்டு போலாம். மன்னிச்சிருங்க பார்வதி பண்டிட். இந்த ஆஸ்தி அனுபவிச்சு அகங்காரத்தினால அன்பு கொலை பண்ண என்னால முடியாது. ஒரு பொண்ணு நாளைக்கு எனக்கு பிறந்தான்னா உங்களாட்ட அவளை கொலை பண்றதுக்கு எனக்கு தைரியம் வராது. இந்த ஆஸ்தி எனக்கு வேண்டாம். உங்க பொண்ணான நான் செத்து போயிட்டேங்கிற ஒரு வார்த்தைய என் ராஜா முன்னாடி வந்து சொல்லுங்க. அது இந்த ஆஸ்தியை விட உயர்ந்தது. தம்பிஜி, அக்காஜி, அந்த இந்திராஜி கிட்ட சொல்லுங்க. அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே இவளுக்கு சொந்தமா இருக்கிற இந்த ஆஸ்தியை பார்த்துதான். இந்த ஆஸ்தியெல்லாம் வேணாம் வெறுங்கையை வீசிட்டு போனால்னா அவன் இவ கழுத்தை பிடிச்சு தெருவ தள்ளிடுவான். ஆமா, தள்ளி இருப்ப. இன்னும் இவ உன் பொண்ணா இருந்திருந்தா, உன் பொண்ணு இந்திரா செத்து போயிட்டான்னு நீ இவளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டதால தாலி கட்டி என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற. அம்மா பார்வதி அம்மா, உங்க பிடிவாட்டை விட்டுட்டு நீங்க கை கழுவின கையாலேயே 4 அச்சடியை போட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நடந்துச்சுன்னு போடுறது அச்சத. மாணிக்க மகுட சூட்ட வேண்டிய வாழ்க்கை மண்ணோட மண்ணா போயிடுச்சுன்னு போடுறது அச்சத. ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டிய வாழ்க்கை இப்படி கண்டாவே மாறிடுச்சுன்னு போடுறது அச்சத. போடுறேன். காஞ்ச வயிறோட என் காலடியில வந்து நின்னு அம்மான்னு அழுவா பாரு, அப்ப போடுற அச்சத. இங்க பாரு பார்வதி பண்டிட், மனுஷன் நல்லவனா இருந்தா அவன் இருக்கிற இடத்துக்கும் பெருமை வரும். பணக்காரங்களால மட்டும் இல்ல, எங்களாலேயே ஒருத்தரை கலெக்டர் ஆக்க முடியுங்கிறத என் பொண்டாட்டிய கலெக்டர் ஆக்கி நான் நிரூபிக்கிறேன். அநியாயமா எந்த பாவப்பட்ட ஏழைங்களோட இடத்தை நீ வாங்க பாத்தியோ அதே இடத்தை இந்த கலெக்டர் மூலமா, என் பொண்டாட்டியான இந்த கலெக்டர் மூலமா அவங்களுக்கு வாங்கிட்ட.